இப்படி ஒரு ஹேர் பேக் மட்டும் இருந்துச்சுனாலே போதும். நம்ம தலைமுடியில இருக்கிற எல்லா ப்ராப்ளம் டு ஜெட் எல்லா ப்ராப்ளமுமே ஒரே ஒரு இந்த ஹேர் பேக் மூலியமாவே நம்ம சரி பண்ணிடலாம். இந்த ஹேர் பேக் நம்ம அங்க போய் அந்த மூலிகை வாங்கணும், அந்த கடையில போய் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. இது எல்லார் வீட்டிலுமே இருக்கிற ஒரு சிம்பிளான ஒரு செடி தான். இதை வச்சு நம்ம ஈஸியாவே நம்ம தலைமுடிய ஹெல்த்தியாவும் ஆரோக்கியமாவுமே ரெடி பண்ணிக்கலாம். அந்த ஹேர் பேக் பண்றதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். எல்லார் வீட்லயும் இருக்கிற செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூ நம்ம ஃப்ரெஷ்ஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து இதைய கீழே விழுகிறப்போலாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி அதையும் நிழல்ல வீட்லயே நான் அழகா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம ஃப்ரெஷ்ஷா எடுத்து அதையும் இந்த ஹேர் பேக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாதவங்க இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு ஒவ்வொரு டைமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கத்தாழை. நம்ம வீட்ல ஈஸியாவே எல்லார் வீட்லயுமே இது வளரும். கத்தாழை இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த கத்தாழை நமக்கு நம்ம வீட்ல இல்ல அப்படின்னா கத்தாழை ஜெல், ஆலுவேரா ஜெல் நம்மளுக்கு ரெடிமேட்லயே கிடைக்குது. அதை யூஸ் பண்ணிக்கலாம். செம்பருத்தி பூவோட இலை, அதையும் நல்ல இலையா பார்த்து அதையும் பறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஹேர் பேக்கை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த செம்பருத்தி பூவை ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரையா வச்சிருந்து காஞ்சு போனதா இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம தண்ணியில ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் நம்ம மிக்சியில கிரைண்ட் பண்ணல நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் இந்த கத்தாழைய சைட்ல இருக்கிற அந்த முள்ளு மாதிரி இருக்கிறத மட்டுமே கட் பண்ணி எடுத்துட்டு அதையுமே நம்ம சின்ன சின்ன ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். செம்பருத்தி பூ ஊற வச்ச அந்த தண்ணி பாத்தீங்கன்னா ரொம்பவே அதோட கலர் எல்லாம் நல்லா ஊறி போய் அவ்வளோ சாஃப்டா ஆயிருக்கும். அந்த தண்ணியும் நம்ம வேஸ்ட் பண்ணாம அந்த பேஸ்ட் நம்ம செய்யல அந்த தண்ணியுமே நம்ம ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம், அரைச்சு எடுத்துக்கலாம் பேஸ்ட்டை. கூடவே நம்ம செம்பருத்தி பூவோட இலை அதையுமே நல்லா கழுவி மிக்சி ஜார்ல இதை மூணையுமே ஒன்னா சேர்த்தி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டா திப்பி திப்பியா இல்லாம நல்லா மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் ஒரு பேக் மாதிரி. இது கூடவே நம்ம செம்பருத்தி பூவை ஊற வச்சிருந்த அந்த வாட்டர் அந்த தண்ணியுமே நம்ம சேர்த்தியே அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா வலுவலுவலுன்னு நல்லா சாஃப்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அதைய நம்ம கையில தொட்டு பார்த்தோம்னாலே தெரியும் நல்லா வலுவலுன்னு அந்த ஜெல்லி டைப்ல இருக்கும். இது ரொம்பவே ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதையே நல்லா அப்படியேவும் நம்ம ஹேர் பேக்ல அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். தலையில முடியல இதை அப்படியே அப்ளை பண்ணாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இல்ல நம்ம அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணல லைட்டா அந்த திப்பி திப்பியா இருந்துச்சு அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ண கொஞ்சம் இதா இருக்கும். ஸோ அதனால நல்லா வடிகட்டிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஹேர் வாஷ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். சீக்கிரம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ வடிகட்டியும் நம்ம யூஸ் பண்ணலாம், வடிகட்டாம அப்படியேவும் தலையில அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன், ஏன்னா குழந்தைங்களுக்கு அப்ளை பண்றதுனால அதை நான் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன். வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேல அதுல அவ்வளோக்கா எசன்ஸ் வராது. ரொம்பவே நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை தொட்டு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சாஃப்டா ஜெல்லி டைப்ல நம்ம ஷாம்பு வெளியில வாங்குற ஷாம்பு கண்டிஷனர் அந்த ஒரு பக்குவத்தில் இருக்குது. இதுவே நம்மளுக்கு ஒரு ஹேருக்கு ஒரு பெஸ்ட் கண்டிஷனராகவும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். வெறும் செம்பருத்தி பூவை வச்சு மட்டுமே நம்ம கண்டிஷனரா யூஸ் பண்ணலாம். இதுல நம்ம ஆயில் விட்டுமே தலைக்கு அப்ளை பண்ணலாம், இல்ல ஆயில் சேர்த்தாமையும் அப்ளை பண்ணலாம். நான் தேங்காய் மட்டும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம எந்த ஒரு ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடியுமே தலையை நல்லா கோம் வச்சு நல்லா சிக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஹேர்ல ஈஸியா அப்சர்வ் ஆகும். நம்மளுக்கு பிரான்ச்சா அப்ளை பண்றதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சிக்கெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரான்ச்சா நேர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நான் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம கையிலையும் அப்ளை பண்ணலாம், இல்ல ஒரு காட்டன் கிளாத் மாதிரி வச்சு அதுலயும் நம்ம அப்ளை பண்ணலாம். நான் கையிலேயே ஸ்ட்ரெயிட்டாவே அப்ளை பண்ணிட்டேன். நம்ம கையோட அந்த நுனி பகுதி அந்த தலையோட வேர் பகுதியில நல்லா படுற மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லாவே அப்ளை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஹேர் பேக் ஃபர்ஸ்ட் நம்ம முடியோட வேர் பகுதி
அதுல ஃபர்ஸ்ட் நம்ம படுற மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த ஹேர் பேக் நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஹேர்ல இருக்கிற வேர் பகுதி ஃபர்ஸ்ட் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஹேர் பிரேக் ஆகும், கட் ஆகும். அந்த கட் ஆகுறதுனால நிறைய முடி கொட்டி, ஏன்னா ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னா நம்மளோட ஹேர் வந்து பிரேக் ஆகி கொட்டுறது, கை வச்சாலே முடி கொத்து கொத்தா வரும். அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணலாம். சின்ன வயசுலயே முடி வந்து வெள்ளை முடி வரும், இளநரைன்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்துக்குமே இந்த செம்பருத்தி பூ இலை இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கற்றாழை உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் இந்த கற்றாழை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த கற்றாழையும் இந்த செம்பருத்தி பூ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போடுறதுனால ஹேர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி ஒயிட் ஹேர் வர்றதை தடுத்து ஹேரை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி, இந்த பிரேக் ஆகும் கொணமுடியெல்லாம் வெடிச்சு போயிருக்கும் அதெல்லாமே வராம இந்த ஹேர் பேக் தடுக்கும். ஸோ இந்த ஹேர் பேக் வாரத்துல ஒரு டைம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு 3 வாரம் 4 வாரத்துக்குள்ளே நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். ஹேர் ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். இது நம்ம யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஹேர் ரொம்ப சாஃப்டா சில்கியா இருக்கும். ரொம்ப ரஃப்பா இருக்கிற ஹேருக்கு சுருட்ட முடி இருக்கும், ரொம்பவே ஹார்டா இருக்கும், சொர சொர சொரன்னு இருக்கும் முடி. அந்த மாதிரி முடி இருக்கிறவங்கள இந்த ஹேர் பேக் நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாவும் ஹேர் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறது நம்மளுக்கே தெரியும். அவ்வளோ சாஃப்டாவும் சில்கியாவும் இருக்கும் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிட்டு வர்றதுனால. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் எல்லா ப்ராப்ளத்துக்குமே இந்த ஹேர் பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு கண்டிஷனரா நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம். இதுக்கு நார்மல் ஒரு கெமிக்கல் இல்லாத ஷாம்பு போட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மேக்சிமம் சீவக்காய் இந்த மாதிரி போட்டு கூட வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லாட்டி ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு லைட்டா நம்ம வாஷ் பண்ணி, ரொம்ப ஹீட்டான தண்ணி இல்லாம லைட்டா நார்மல் ஹீட்ல நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் வந்து ரொம்பவே சாஃப்டாவும் ஹெல்த்தியாவும் இருக்கும். இத பத்தி உங்களுக்கு வேற ஒப்பீனியன் இருந்தா கூட நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.